ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். அடுத்தடுத்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில இருந்து நமக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜூன் 2026ல ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் இருக்கும். ஜனவரி டு பிப்ரவரியில ஆர்ஆர்பி ஜேஇக்கான எக்ஸாமும் டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான எக்ஸாமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிப்ரவரி டு ஏப்ரல்ல எஸ்எஸ்சி ஜிடிக்கான எக்ஸாம் இருக்கும். இந்த ஜனவரி 2026 இல்லைன்னா இப்போ இந்த டிசம்பர் கடைசியில 22,000 வேகன்சியோட அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆனா எங்க இருந்து படிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமுக்கும் தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இப்ப ரீசெண்டா என்டிபிசிக்கான 4th செலக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான 70 டேஸ் பேட்ச், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். எஸ்எஸ்சி ஜிடிக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஜிடி பொறுத்த வரைக்கும் வெறும் 80 கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கொஸ்டின் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்க தரோவா படிச்சுட்டு ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எடுத்தீங்கனாலே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நீங்க குறைஞ்சது ஒரு 4 மாசமாவது நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்சியோட 4 மாசம், காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், மினிமம் 4 மணி நேரம். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தா சாப்பாடு, தூக்கம், மத்த நேரம் போக ஃபுல்லாவே உட்காந்து என்ன பண்ணணும், படிக்கணும், டெஸ்ட் எடுக்கணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்படி ரிப்பீட்டடா பண்ணதான் நம்மளால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட 4th இயர் செலிப்ரேஷன்ல நாம இருக்கிறதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே எஸ்டர்டே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. நான் எல்லா எக்ஸாமுக்குமே படிக்கிறேன், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கிறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே டீச் பண்ணிருப்போம். மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெக்கார்டட் கிளாஸஸா ஒவ்வொரு பேட்ச்லயும் 1100 வீடியோஸ் கிட்ட இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமா படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டமா இருக்கும்னு தான் அதை சிலபஸ் வைஸா ஸ்பிளிட் பண்ணி, அதை வீக்லி பிளானா ஸ்பிளிட் பண்ணி, அதை ஒவ்வொரு டாபிக்கா ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு பிளான் படி கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் நீங்க கம்ப்ளீட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் வீக்ல என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் கொடுத்துருவோம். ஸோ நம்ம ஸ்கூல் டேஸ்ல நீங்க 10th 12thலாம் எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி தான் இதுல பிளான் பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். இந்த பிளானை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். நான் எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க கையில இருக்க மொபைல் போனை நல்ல விதமா பயன்படுத்துங்க. ஒரு டைம் தான் 1899 பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கொடுத்துருவோம். 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மேக்ஸும் ரீசனிங்கும் தான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் மேம். இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க பேப்பர் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கரண்ட் அஃபேர்ல இருந்தா மெஜாரிட்டியான கொஸ்டின் கேக்குறாங்க. நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டி எடுத்துக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வருதுன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 13-15 கொஸ்டின் வரைக்கும் கேட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நடந்து முடிஞ்ச என்டிபிசி எடுத்துக்கோங்க. 40 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னா 20-22 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல இருந்து வருது. கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப இத கடைசி நேரத்துல பல்கா படிக்கும் போது ஸ்டூடெண்ட்டுக்கு கஷ்டமா இருக்கும் தான் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுல டெய்லி பேசிஸ்ல தனி டீம் வச்சு உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நான் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு டைம் 399 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். நியூஸ் பேப்பர் எதுவுமே டெய்லி நீங்க படிக்க வேண்டாம். இதுலயே கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்ல எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி டீடைல்டா கொடுத்துருவோம். இங்கிலீஷ் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே, எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் பயப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதுல வந்து நான் கிராமர்ல ஸ்ட்ராங் ஆகணும், ஒகாபுலரிலையும் ஸ்ட்ராங் ஆகணும், ஸோ இங்கிலீஷ் வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி எனக்கு ஈஸி ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணும், அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச் வந்து டீம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாளைக்கு உங்களுக்கு ஜிடியோட டெஸ்ட் வந்து ரெடி ஆகிரும். நாளைக்கு ஜிடியோட டெஸ்ட் பேட்ச் ரெடி ஆனதும் நான் உங்களுக்கு தனி வீடியோல வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? ஸோ டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ கூடிய சீக்கிரத்துல ரெடி பண்ணதும் நாளைக்கு இல்ல நாளை கழிச்சுக்குள்ள ஜிடியோட டெஸ்ட் பேட்ச் ரெடி ஆனதும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து எஸ்எஸ்சி ரயில்வேக்கு எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டடி மெட்டீரியலுக்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் 1500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. நான் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஒரு டைம் தான் நீங்க 1899 பே பண்ண போறீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ நீங்க படிக்கணும். ஓகே, கன்சிஸ்டன்டா உட்காந்து படிக்கணும். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுத்திருக்க வீக்லி பிளான சின்சியரா உட்காந்து படிக்கணும். உங்களோட 100% எஃபர்ட்டை நீங்க போடணும். கூடவே சேர்ந்து அப்படி போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் ஆக முடியும். 200% என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், லைவ் கிளாஸ்ன்னு எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்டிபிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 3 monthsக்கு அப்புறம் அகைன் லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சாலே எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவோம். ஓகே, எல்லாமே கையில கொடுத்தாச்சு. ஸோ மொபைல் போனை வந்து நல்ல விதமா பயன்படுத்துங்க. உட்கார்ந்து ஒரு இடத்துல படிக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னா படிக்கிறதுங்கிறது வந்து நமக்குள்ள இருந்து வரணும். எல்லாராலையுமே ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி உட்கார்ந்து படிக்கணும். ஸோ அப்படி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பாதி வெற்றி தான். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா போனை வச்சு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. போனால நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு வயசோ ஒரு டைமோ போயிருச்சு அப்படின்னா திருப்பி அந்த டைமும் வயசும் கிடைக்காது. அதனால டைம் இருக்கும் போதே அதை பயன்படுத்திக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 18 வயசுலயே படிக்க ஆரம்பிங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஒரு ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இப்ப எல்லாமே இருக்கு. கையில ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு. இப்போ ஜாயின் பண்ணிட்டு அதுல என்ன சொல்லிருக்கோமோ ஷார்ட்கட் எல்லாமே நோட் பண்ணும்போது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் இயர்ல வரக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ படிங்க. படிக்கிறது வேஸ்ட் ஆகாது எப்பவுமே. சோ நீங்களா உட்கார்ந்து படிக்கணும், நாலேஜை கெயின் பண்ணணும். சோ அதுக்கு பெஸ்டான கண்டென்ட் வழிகாட்டுறதுக்கு ரெடியா இருக்கும். சோ ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டிபிசி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 1000க்கும் மேல உங்களுக்கு டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இது வரைக்கும் 500க்கும் மேல டெஸ்ட் வந்து டெஸ்ட் பேட்ச்ல அப்லோட் பண்ணிருக்கோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னுமே இதுல டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்தாச்சு, கிளாஸுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.